ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ நேற்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வெளியேறிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து தகவல்கள் வருது. ஸோ அதை பற்றின உண்மைத்தன்மை. அடுத்து ப்ரொமோ 1ல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் என்னப்பா அது ப்ரொமோ 1ல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரொமோ 1ல் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதாவது திவ்யா அவர்களை பற்றி ஒரு கேமு உள்ளே நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ திவ்யாவை இந்த சேனல் ப்ரொடெக்ட் பண்ணி டைட்டில் வின்னருக்கு புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது. ஸோ திவ்யா தான் இந்த சீசனுடைய டைட்டில் வின்னராக இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ வந்து ஏற்படுது அப்படிங்கிறது தான். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அவங்கள பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா சாண்ட்ரா வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திவ்யாவுக்கு ஓட்ஸ் இருக்குது, கொஞ்சம் புஷ் பண்ணுறதுக்கு வேணும்ல ஏதாவது, அதுக்கு தான் சாண்ட்ரா வச்சு பண்ணுறாங்க. ஸோ காலைல ப்ரொமோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அமித் அவங்களும். அப்போ அமித் சொல்கிறாரு, திவ்யா வந்து சும்மாவே அப்படின்னு கத்துவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க, திடீர்னு வந்து பிக் பாஸ் அப்படின்னு கூப்பிட்டு வச்சுருக்கீங்க, திடீர்னு ஏதாவது ஒரு ரிங் அடிக்குது அப்படின்னா அவங்க கத்துவாங்க. திடீர்னு யாராவது சத்தமாக பேசினாலும் பேன்னு கத்துவாங்க. அப்புறம் அப்படின்னு சிரிப்பாங்க. சரியா? ஸோ அதெல்லாம் சொல்லி காட்டுறாரு. ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அவங்க பண்ணுறது. பாருக்கிட்ட இப்போ ஒரு கேம் பண்ணுறா பார்த்தியா அவள், அதெல்லாம் வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுறா. ஸோ அதனால் பயங்கர உஷாரு. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் கனியை பற்றி பேசும்போது, விக்ரம்லாம் வந்து அப்படியே இப்போ வந்து நல்ல மாதிரி பேசுவாங்க எல்லா கனியும். ஆனால் இப்போல்லாம் பேசிக்கிட்டு பெஸ்ட்டு ஒர்ஸ்ட் அப்போ நம்மளை ஒரு போடுவாங்க பாரு, அப்போல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் இவங்களுடைய ஆட்டம் என்னன்ட்டு. நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. நான் சொன்னால் இப்போ உங்களுக்கு புரியாது. இவங்க பண்ணுற வேலைங்க திலாலங்கடிலாம் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ சாண்ட்ரா அழுகாமல் வந்த முதல் ப்ரொமோ இதுதான். வெரி குட். இந்த மாதிரி டீகோட் பண்ணுங்கள் சாண்ட்ரா, நிஜமாக நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அது செட் ஆகலை. சும்மா உட்காந்து மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு அமைதி கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது சும்மா இருந்துடலாம். ஓகே, அதை தவிர நீங்கள் வேறு டைமென்ஷனில் இந்த கேம் அணுகுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சும்மா உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு நான் வீட்டுக்கு போக போகிறேன், என் புருஷனை பார்க்கணும், எங்கள் குழந்தைங்க வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் இந்த சாண்ட்ரா பார்க்குறது எப்படி இருக்குது, அந்த கேமை டீகோட் பண்ணுறது. திவ்யாவுடைய கேம் இப்படி தான் இருக்குது, அவள் இதை வச்சே பேசுவா, அவளை ஒதுக்குறேன், சாண்ட்ரா வந்து இந்த மாதிரி என்னை வந்து பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு கேம் ஆடுறாள்ல, அதுதான் அப்படின்னு சொல்லி டீகோட் பண்ணுறீங்கல்ல. என்னை வச்சே மைலேஜ் தர்றா, பார்வை வச்சே மைலேஜ் தர்றா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அதை சாண்ட்ரா கூடிய விரைவில் புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத நான் வந்து நினைக்கிறேன். இப்போ அமித் கூட பேசும்போது அந்த கான்ஃபிடென்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேர் உணர்ந்தீங்க? கண்டிப்பாக அந்த கான்ஃபிடென்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது. ஸோ ஆல் தி பெஸ்ட் சாண்ட்ரா. நீங்கள் வேறு லெவலில் கேமை வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பிக் பாஸ் ரசிகனாக ஒரு 30 நாளில் நீங்கள் ஆட போகிற ஆட்டம் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு ஒரு மைலேஜை கொடுக்கும் அப்படிங்கிறது நானும் எதிர்பார்க்குறேன். ஏன்னா எப்பயுமே சீசனில் ஒரு ஹை இருக்கும். அந்த ஹை இந்த இடத்துல கண்டிப்பாக எனக்கு வரும் அப்படிங்கிறத நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி நடக்க போகுது அப்படிலாம் தெரியாது. ஆனால் சாண்ட்ராவை சுற்றி ஒரு கேம், ஒரு வலை பின்னப்படுகிறது அப்படிங்கிறத எத்தனை பேர் வந்து பார்க்குறீங்க? சரியா? அதை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று பார்வதி என்னங்க ஆச்சு? நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, என்னங்க வெளியேற கேட்டாங்க, காலைல என்னங்க இப்படி பேசியிருக்காங்க, பார்வதி வெளியே போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியுடைய ஃபேன்ஸ்லாம் நம்ம பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கு ஒரு ஈர வெங்காயம் கிடையாது அந்த மாதிரி. ஓகே, ஸோ என்ன ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட் என்ன பண்ணிட்டாங்க, சபரிநாதன் இருக்கார்ல, அவர் பெட்டை தூக்கிட்டு போய் பாயை போட்டு பக்கத்தில் போடு அப்படின்ற மாதிரி போய் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சரி வாங்க நம்ம போய் படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மொத்தமாக போய் வெளியே போய் படுத்துக்கிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மீட்டிங் மாதிரி வந்து போட்டுட்டு கானா பாக்ஸ் அட்டி கானா வினோத் அவர்கள் பயங்கரமாக பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு வேறு லெவலில் அடிச்சு தூக்குறாங்க. வாங்கடா பார்ப்போம், பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி செம வைப் நேற்று நைட்டு பண்ணுறாங்க. அப்போயே வந்து பார்த்திங்கன்னா பார்வதி கம்புறதினும் கொஞ்சம் எல்லை மீறி தான் போகிறாங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் எல்லை மீறி, அதாவது கிஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நடக்குது. அப்போயே நான் பார்த்தேன், என்னடா அது ஒரு மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா?
அதுக்கு அடுத்து இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, போய் படுக்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ எல்லாம் சேர்ந்து வெளியே படுத்துக்கிறாங்க. பார்வதி கபூர்தி மட்டும் மைக்கில் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து மூஞ்சில் வந்து தூக்கி துணியை போடும்போது தூங்கிடுறாங்க. தூங்கினோடனே என்ன ஆகுது அப்படின்னா நாய் குலைக்குது. ஓன்ட்டு. என்னடா அது நாய் குலைக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது பார்வதி அங்கேருந்து வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு திவ்யா கணேஷ் எழுந்துட்டு, எதுக்கு நீங்கள் எல்லாரும் தூங்கலையா இன்னும், எதுக்கு நாய் குலைக்குது, காலைல ஆகிடுச்சா, ஒரு வேளை வேக்கப் சாங் நான் எந்திரிக்கலன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இன்னும் விடியலை அப்படின்னு சொன்னோடனே, விடியலையா, அப்புறம் என்னை எழுப்பி விட்டீங்க அப்படின்ற மாதிரி வெளியே போயிட்டு திவ்யா கணேஷ் இந்த மாதிரி என்னை நீங்கள் எழுப்பி விட்டீங்க மவனை, அவ்வளோதான் அவங்கள, நாளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நான் தூங்குற மாதிரி ஏதாவது பிக் பாஸ் சொன்னார்னா உங்களை தான் சொல்லுவேன். ஏன்னா நான் பிக் பாஸ் டீம் தான் சொல்லுவேன். யார் பிக் பாஸ் டீமில் இந்த மாதிரி சொல்லிடுவாங்களாம், நீங்கள் தான் வந்து எழுப்பி விட்டீங்க, அதனால் நான் இப்போ வந்து காலைல தூங்குறேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எதுக்கு குறைச்சிச்சு அப்படிங்கிறது தெரில. திருப்பி வந்து இவங்க வெளியே தூங்குறாங்க. என்ன நம்ம தூங்கினாலும் வெளியே தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறாரா பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்புறம் தூங்கிடுறாங்க. அப்புறம் நாய் குலைக்கல. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரும்போது நம்ம சாண்டாவை எழுந்திரிச்சிடுறாங்க. ஐயோ போச்சு, நீங்கள் ஒரு பிரச்சனையாக போகுதுன்னு நினச்சோம், ஆனால் அது நடக்கலை. அவங்களும் திருப்பி படுத்துட்டாங்க. சரி, எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ தான் அந்த தருணம், ஓகேவா. திருப்பி திவ்யா கணேஷ் வராங்க. ஆதிரையை கூப்பிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுறாங்க தம் அடிக்கிறதுக்கு. சரியா, போயிட்டு அவங்க அடுத்தது வந்து தூங்கிட்டாங்க. எதுக்கு நாயை குலைக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் புரியாத புதிர். அதுக்கு அடுத்து தான் அப்படின்னு பார்வதியை காட்டுறாங்க ஃபோக்கஸில். பார்வதி காட்டினா பார்வதி மைக்கை வச்சுக்கிட்டு இங்கே பாரு பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அது திடீர்னு மைக்கை வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது நாய் குலைக்கிறப்பையும் இவங்க ஏஞ்சி வெளியே வருவாங்க டக்கன்ட்டு கமருதீன்கிட்ட பெட்டில் இருக்கும்போது. ஸோ மேபி ஏதாவது எக்ஸ்ட்ரீமாக நடந்துச்சா இல்லை என்ன அப்படிங்கிறது தெரியல. எல்லாம் அதான் சொல்கிறாங்க, பார்வதி தான் காரணமாக நாய் குலைச்சதுக்கு. சரியா, உடனே எதுக்கு அப்படின்னு கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மைக்கில் அவங்க என்ன பேசுவாங்கன்னா, இந்த ஃபீலிங் வீட்டில் என்னோட ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல, அன்கண்ட்ரோல்டாக போயிட்டுருக்கு, அதனால் வீட்டில் இருக்கவங்க பார்த்தாங்கன்னா என்னை வந்து வேறு மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகும், அதனால் நீங்கள் என்னை வெளியே அனுப்பிடுங்க, நான் வெளியே போகணும், தயவு செஞ்சு வெளியே அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மைக்கில் சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. என்னடா அது, மேபி இது வந்து நாய் குலைச்சதுக்கான காரணம் வேணா, குலைச்சப்ப அந்த ஒரு பதட்டம் சொல்லுவாங்கள்ல, அது வந்து கண்டிப்பாக இருந்தது அந்த இடத்துல. ஓகே, ஸோ மேபி இவங்க வெளியேறதுக்கான ஒரு வாய்ப்பு தேடுறாங்களா இல்லை பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது புரியாத புதிராக தான் இருக்குது. சரியா, ஏன்னா அங்கே கேட்குறப்ப எனக்கு அப்படி தான் ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு. வேறு எந்த ஃபீலும் எனக்கு வந்து பெருசாக கொடுக்கல. ஏன்னா வெளியே கேட்கலாம், ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல. நேற்று நம்ம அதை வந்து எவிடெண்ட்டாக கனடா பாக்ஸில் வந்து பார்த்தோம். சில ரொம்ப க்ளோஸான மூமெண்ட், அதாவது பார்வதி அங்கேயே ஒருத்தவங்க எச்சரிச்சாங்க, ஏய் என்ன லவ்வர்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஏய் இருப்பா சும்மா தான்ப்பா அப்படின்ற மாதிரி பார்வதி, நீ ஏன்னா அங்கே பாருப்பா, பாட்டை பாருப்பா, எங்களை பார்க்குறான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போயே எனக்கு ஒரு லைட்டாக ஒரு பொறி தட்டுச்சு, ஏதாவது ஒரு சம்பவம் இருக்குமா அப்படிங்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு டேஞ்சர் தான். பார்வதி இப்படி இல்லை கேம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக டாப் 5 கூட வர்றதுக்கு ரொம்ப டஃப் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபேமிலி ரவுண்டில் வந்து கொஞ்சம் தகுந்த அட்வைஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் திவ்யா ஃபோக்கஸ் பண்ணி நகர ஆரம்பிச்சிருச்சிங்க கேமு. புரியுதா உங்களுக்கு? சாண்ட்ரா வந்து திவ்யா பற்றி பேசுகிறாங்க, அமித் பேசுகிறாரு. ஸோ ஹோல் ஹவுஸ் கொஞ்சம் திருப்பத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க திவ்யா, பட் அது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா, சாண்ட்ராவோடைய கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுடைய கருத்துக்கள்.